செம்ம டேஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலையிலே ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படின்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது எப்படி பூரிக்கிழங்கு செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான வேலை தான். வாங்க எப்படி பூரிக்கிழங்கு செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ரவை, சுகர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, நம்ம நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ பூரி மாவு நம்ம பிசைஞ்சு ஊற வச்சுருக்கோம். அது ஊறட்டும். அடுத்தது நம்ம பூரிக்கு தேவையான பூரிக்கிழங்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஏதாவது எடுத்து கொடுத்தா தான் தெரியும். அடுத்து வானல் வைக்கலாம். அடுத்தது வானல் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்குங்க. எப்படி இன்னைக்கு ரொம்ப லைட்டாக ஆகும் நினைக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். நான் கடலை பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பூரி போட போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வானல் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பூரி மாவு நல்லா சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு எடுத்துக்கலாம்.
அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. எப்படி? அது வந்து என் ஹஸ்பண்டை தான் கேட்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஹாய், நீ பூரி பார்த்தீங்களா எப்படி செய்யுதுன்னு? இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படி இல்லை, நான் போட்டிருக்கேன் 2-3 தடவை போட்டிருக்கேன். சரி, இப்போ பூரி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, சாஃப்ட்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வீட்லேயே எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சாப்பிட போகலாமா? பூரி கிழங்கே பார்க்க ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. லைட்டாக நாக்கில் வச்சு பசி வேறு எடுத்துக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. செம்மையாக இருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. பூரி பார்க்க பூரி மாரியே இல்லை, பார்க்க சப்பாத்தி மாரி நல்லா சாஃப்டாக இருக்குது. அது நம்ம கொஞ்சம் வச்சு செம்ம டேஸ்ட்டு. மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கா? எனக்கு பூரி கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். பூரியோட பூரி கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பூரி கிழங்கு. வாவ், நைஸ். செம்மையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களா? பூரி கிழங்கு எப்படி செய்யலான்றது பார்த்தீங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. நான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்துட்டேன். அதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சிடிஎம் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.